வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புழுதிவாக்கத்தில் பண்ண 6 நாள் தோட்ட ஒர்க்கு தான். பழைய கஸ்டமர் மேடம் வந்து பழைய கஸ்டமர் எனக்கு. அப்பப்போ கார்டன் க்ளீன் பண்ணி கொடுப்போம், புல் சதி கொடுப்போம். ஒரு 6 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து மேடம் கால் பண்ணி இதுமாரி கார்டன் க்ளீன் பண்ணப்பா, அது இல்லாமல் வந்து எனக்கு தோட்டம் மண் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக விசிட் பார்த்துட்டு மேடம் கொட்டேஷன் கொடுத்தேன். மேடம் உடனே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, நம்மளும் தோட்ட ஒர்க் ஆரம்பிச்சு நம்ம டீமோடு போனோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டு 3 செக்ஷனாக இருக்குது. ஒன்று வந்து வீடு, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ஒரு இடம், வீட்டு ஃப்ரண்ட் சைடில் ஒரு இடம், பெரிய இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து லெஃப்ட் சைடில் தென்னை மரம்லாம் வச்சுருக்காங்க, மாமரம்லாம் வச்சுருக்காங்க. சூப்பர் இடம், சூப்பராக நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா மேடம் வந்து எலிவேட்டட் பெட் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, ரேஸ்ட் பெட் மாரி பண்ணியிருக்காங்க. அது தென்னை மரம் மட்டும் இருந்துச்சு, புல் கொஞ்சம் நல்லா புல்லாம் நல்லா வந்துருந்துச்சு, தேவையில்லை புல்லாம் வந்துருந்துச்சு. நம்ம என்ன பண்ணோம், ஒரு 6 இன்ச்சஸ்க்கு வந்து மண்ணை வந்து எடுத்து அந்த பக்கம் வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் மண்ணை கொட்டிட்டோம். அங்கே பள்ளமாக இருந்ததுனால பழைய மண்ணெலாம் எடுத்துகிட்டு அந்த தேவையில்லை பிவிசி பைப் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து போட்டு நம்ம வந்து அந்த இடத்த வந்து பார்க்க நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம். என்ன பர்பஸ் பார்த்திங்கன்னா, மேடமுக்கு வந்து கீரை வளர்க்கணும் ஆசை. அதுக்காக பழைய மண்ணை எடுத்துட்டோம், கல்லுகள்லாம் மொத்தம் மண்ணெலாம் எடுத்துகிட்டு புது மண் நம்ம நர்சரிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 350 பேக்ஸ் மண்ணை கொண்டு போயிட்டு சைட்டில் ஃபுல்லாக நிரப்பிட்டோங்க. இப்போ இடம் ஃபுல்லாக மழை பெய்ஞ்சு நல்லா க்யூரிங் ஆகிடுச்சு. இப்போ சீட்ஸ் மட்டும் போட போகிறோம், கீரை விதை மட்டும் போட போகிறோம். அதை மட்டும் மண் ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கும் நல்லா மழை பெய்ஞ்சாலும் மண் சூப்பராக ரெடியாகிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம 1 or 2 டேஸில் சீட்ஸ் போட்டுருவோம். அதுக்கு இன்னொரு பார்ட் பி பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு பள்ளமாக இருக்குது. ஒரு 10 லோடு தேவைப்படும். ஃபஸ்ட்டு மேடம் நான் சொன்னேன், மேடம் ஃபஸ்ட்டு பாதி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பாதி பண்ணிக்கலாம், பட்ஜெட்டுக்காக கொஞ்சம் நான் பார்த்து சொன்னேன். மேடம் சரி ஓகே சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 லோடு வச்சு அடித்தோம். சரி, நம்ம மக்களுக்கு வேலை கொடுக்கலாம் சொல்லிட்டு நம்மளுக்கு ஒர்க் பண்ணோம். ஆனால் கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தால் ஒரு 2 லோடு மட்டும் ஆளை வச்சு நிரப்பிட்டோம். 3 லோடு அடுத்த 3 லோடு வந்து ஜேசிபி வச்சு நம்ம கொஞ்சம் குயிக்காகவே பண்ணிட்டோம். ஏன்னா வீட்டுக்கு டெனண்ட் வராங்கன்னு சொல்லிட்டு மேடம் கேட்டதால் ஜேசிபி வச்சு சீக்கிரம் பண்ணிட்டோம். அது இல்லாமல் புல்லுக்கு கொஞ்சம் அந்த இடமே ரொம்ப டஞ்சன் மாதிரி இருந்துச்சு, புல்லுக்கெல்லாம் ரொம்ப வளர்ந்துருந்துச்சு. அதுவும் க்ளீன் பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துட்டோம். இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.